அவ்வளோதான் அம்மா வீட்டிலேருந்து கேரளாவுக்கு ரீச் ஆகியாச்சு. அவ்வளோதான் வீட்டுக்கு வந்த உடனே வேகமாக வந்து ரெடி ஆகிட்டு காலைல டிஃபன் வந்து எங்கள் மாமியார் சாம்பாரும் இட்லியும் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு வந்து நெய்ச்சோறு தான் ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் மாமியாரே சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நெய்ச்சோறும் சிக்கன் வறுவல், அதுக்கப்புறம் அப்பளம், அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, அவ்வளோதான். இது எல்லாமே நான் ரெடி பண்ணேன். தம்பிக்கு வந்து ஆஃப்டர்நூன் மேலே வந்து ட்ரெயின் இருக்குது. அதனால் அவனுக்கும் சேர்த்து இந்த லஞ்சு எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கு நடுவில் இன்றைக்கி வந்து கேரளாவில் எலெக்ஷன், அதனால் நாத்தனார் பொண்ணு போஸ் கொடுத்துட்டு இருந்தா. அந்த கேப்பை போட்டுட்டு அது ஒரு ஃபோட்டோவும் எடுத்து முடிச்சுட்டு சரி அதுக்குள்ளே நேச்சரும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஊர்லேருந்து நான் ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த வாட்டி வரும்போது அதிரசம் எடுத்துகிட்டு வரல. ஸோ வந்து இந்த ஸ்வீட் தான் வாங்கியிருந்தேன். கணபதி பேக்கரி காஞ்சிபுரத்துலேருந்து வாங்கியிருந்தேன். அரை கிலோ ஸ்வீட்டு 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று எங்கள் வீட்டுக்கும், ஒன்று வந்து நாத்தனார் வீட்டுக்கும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.